الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض الدرجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار والحطب رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாவுக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றை வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏந்தி அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் முற்றும் முழுவதாக தவிர்ந்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்ந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். அதி அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய அவனை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்வில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சீராய் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் எவருக்கும் இந்த உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான நிலைமையை நாளை மறுமையில் சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நாம் இபாதத் செய்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுகின்றோம். கண்ணியமானவர்களே, ஏராளமான இபாதத்துகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்காக வேண்டி நாம் சிரமப்பட்டு செய்கின்றோம். ஆனால் அந்த இபாதத்துகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இபாதத் எவர்களுக்கும் செய்ய முடியும். ஆனால் செய்த இபாதத்தை பாதுகாப்பது என்பது மிக சிரமமாயிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அதனால இபாதத்துகளுடைய நன்மைகளை இல்லாமக்கக்கூடிய, இபாதத்துகளுடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய பாவங்களை விட்டும் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகில் மனிதர்களை ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகில் எல்லோரையும் சரி சமமுள்ள நிலைமையில் அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் அடியார்களில் சிலர்களை காண சிலர்களை ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலகம் இயங்க வேண்டும். எல்லோரும் ஒரே படித்தரத்தில் இருந்தால் உலகம் இயங்க மாட்டாது. உலகம் பிரச்சனை இல்லாமல் போக மாட்டாது. அதனால அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில ஏற்றத்தால் உள்ளதாக அல்லாஹ் தஆலா நிலைமைகள் அமைத்திருக்கின்றான். சிலர்களை வசதி வாய்ப்புள்ளவர்களாக, சிலர்களை ஏழெளியோர்களாக, சிலர்களை நோய்வாய் உள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை சுகதேவி உள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை படித்தவர்களாக, இன்னும் சிலர்களை பாமர மக்கள்களாக, படிப்பறிவு இல்லாதவர்களாக அல்லாஹ் தஆலா உலகத்தில நிலைமைகளை ஏற்றத்தால் உள்ளதாக அடியார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அவனுடைய ரஹ்மத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான். இன்னும் சிலர்களுக்கு அந்த நியமத்துகள் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது அஹும் யக்ஸிபூன ரஹ்மத ரப்பிக், நபியே நாயகமே, உமது இரட்சகனுடைய ரஹ்மத்தை அவர்களா பங்கு வைக்கிறார்கள். இந்த யூத கிறிஸ்தவர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மனிதர்களுக்கிடையில் பங்கு வைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஹீஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாம் அவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பங்கு வைத்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தால் உள்ளதாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் இந்த உலகில் அல்லாஹ் விரும்பிய பங்கை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை பங்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரஃபனா பாலஹும் ஃபௌக பாலின் தரஜாத், மனிதர்களுக்கு மத்தியில் சிலர்களை காண சிலர்களை படித்தரத்தில் அந்தஸ்தில் நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? லியத்தகித பாலுஹும் பஅலன் சுக்ரியா, அவர்கள் சிலர்களை ஊழியர்களாக எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி ஏற்றத்தால் உள்ளவர்களாக நாம் வைத்திருக்கின்றோம். வரஹ்மத்து ரப்பிக கைரு மிம்மா யஜ்மஊன், நபியே நாயகமே, இந்த மனிதர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய உலகத்துடைய பொருட்களை விட, உலகத்துடைய குப்பைகளை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மேலானது, சிறந்தது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ் தஆலா மனிதருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கின்றான். எல்லோருக்கும் அல்லாஹ் உலகில் எல்லா நியமங்களையும் கொடுக்கவில்லை.
சிலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத் இன்னும் சிலர்களை பார்க்கும் போது இவருக்கு கொடுக்கப்பட்ட நியமத் அவருக்கு கொடுக்கப்பட்டதில்லை. கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹ் தஆலா ஏன் இவ்வாறு அடியார்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ் உள்ளதாக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான் என்றால் உலகத்துடைய நிலைமை சீர்கெட்டு போகக்கூடாது, உலகத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி வைத்திருக்கிறான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும்போது அம் யஹ்சுதூன الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا على إبراهيم الكتاب والحكمة وآتيناه ملكا عظيما. அந்த யூத கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான், சஹாபாக்களுக்கு ஈமானை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். அது மாத்திரமல்ல, இந்த நுபுவத்தை அந்த அரபியலுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நுபுவத்தை கொடுத்தான், நுபுவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். இதை பார்த்து யூத கிறிஸ்தவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் பொறாமை கொள்ளுகின்றார்கள், பொறாமைப்படுகின்றார்கள். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம், மேலும் பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். இவைகளை வைத்து யூதர்கள் பொறாமை கொள்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்திலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நியமத்துகளை வைத்து அதை ஏங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், பொறாமைப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, எப்பையும் ஒரு முஃமினுடைய கல்பு சுத்தமா இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய கல்புல பொறாமை இருக்கக்கூடாது, இன்னொருவரை பற்றி பொறாமை இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, நயவஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமையில் எங்கள சொத்து செல்வங்கள், எங்கள பிள்ளைகள் எங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. மறுமையில் அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் எங்களுடைய சொத்து செல்வங்களோ எங்கள பிள்ளைகளோ எங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தரமாட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சாந்தியான உள்ளத்தோட, உள்ள பரிசுத்தத்தோட, பொறாமை இல்லாதவர்களாக, வஞ்சம் இல்லாதவர்களாக, குரோதம் இல்லாதவர்களாக, நயவஞ்சத்தனம் இல்லாதவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக வந்தார்களோ இப்படியானவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் உலகத்தில் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தில் வைத்து நாம் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எப்பையும் பொறாமைப்படக்கூடியவர் அவர் அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்ள மாட்டார். தஃசீருடைய உலமாக்கள் இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொறாமை கொள்ளக்கூடியவர் அல்லாஹ்வுடைய விதிய, அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்ள மாட்டார். எப்பையும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருக்கக்கூடியவர் தான் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதன். கிதாபுல தெளிவா எழுதியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அரபிகள் மீதும் இந்த யூதர்கள் பொறாமை கொண்டார்கள். ஏன் காரணம்? அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினார், நபித்துவத்தை கொடுத்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினார், சஹாபாக்களை இந்த நுபுவத்தை கொடுத்து சிறப்பாக்கி வைத்தான், ஈமானை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். அதனால இவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. இந்த விடயத்தை
தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகில் பார்க்கலாம், நம்முடைய உள்ளத்தில் பயங்கரமான ஒரு தொற்று நோய் வந்துவிட்டது. அதுதான் பிறர்களை பார்த்து ஏங்குகிறோம், பிறர்களை பார்த்து நாம் கண்ணீர் வடிக்கிறோம், பிறருடைய நியமத்தை பார்த்து நாம் கண்ணீர் வடிக்கிறோம், நாம் ஏங்குகிறோம், நாம் கவலைப்படுகிறோம், பொறாமை கொள்றோம். கண்ணியமானவர்களே, இது மோமினுடைய சிபத் அல்ல, ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டிய சிபத் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா தெளிவாக முன்னால் ஓதப்பட்ட அந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவெடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பங்கு வைத்திருக்கிறான். சிலர்களை அந்தஸ்தினாலேயும் கௌரவத்தினாலேயும் அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதுதான் உலகத்துடைய நியதி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சிலர்கள் ஒரு வாகனத்தை வாங்க முடியாது, அதை பார்த்து ஏங்குறாங்க. சிலர்கள் வீடு கட்ட முடியாது, அதை பார்த்து பொறாமை கொள்றாங்க. சிலர்கள் நல்ல முறையில் உடுக்க முடியாது, அதை பார்த்து பொறாமை கொள்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் அது அனுபவிக்க, ஆனா என்னை விட நியமத்துல துனியால மேல் நீக்கக்கூடியவர்களை பார்க்க கூடாது, என்னை விட நியமத்துல பாக்கியத்துல கீழ் நீக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லி தந்திருக்கிறார். ஒரு மனிதன் அவரு கொடுத்திருக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளை கண்ணியமானவர்களே துச்சமா மதிக்கக்கூடியதா மாறிவிடுவார். எப்ப தெரியுமா? இவரு கொடுக்கப்படாத, இவருக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுடைய நியமத்திலே பார்த்து ஏங்கக்கூடிய நேரத்தில், பொறாமை கொள்ளக்கூடிய நேரத்தில் இவர்கிட்ட அவரு கொடுத்த அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மை எடுபட்டு போகுது. இவருடைய உள்ளத்தில் இவரு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இல்லாமல் போகின்றது. கண்ணியமானவர்களே, அதனாலதான் துனியால உலகத்துடைய அமைப்புல நியமத்துகள்ல மற்றவர்களை பார்க்கும் போது, எனக்கு மேல் உள்ளவர்களை பார்க்கும் போது கண்ணியமானவர்களே நாம் ஏங்க கூடாது. அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களோட அந்தஸ்து கீழ் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எல்லாம் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இடத்துல வாகனம் இருக்குதா, ஒரு இடத்துல வாகனம் கண்ணியமானவர்களே இருக்குதா, அவரு கீழ் உள்ளவர் புஸ்பைக்குள்ள போறாரு என்றிருந்தா அவர் பார்க்க வேண்டும், நடந்து போகக்கூடியவரை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எல்லாம் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அதை பார்த்து ஏங்கும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதால என்ன விபரீதம் ஏற்படும், பொறாமையினால என்ன விபரீதம் ஏற்படும்? நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத ஃபைனல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத்தி கமா தாக்குலுன் நாரு அல் ஹதப. கண்ணியமானவர்களே, அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக பொறாமை என்ற நோயை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், பொறாமையை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஏன் தெரியுமா? பொறாமை என்ற நோய் இருக்குது. பொறாமை அது அமல்களை சாப்பிட்டு விடும், அமல்களுடைய நன்மைகளை அழித்து விடும் என்று சொன்னாங்க. எப்படி? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க விளங்கக்கூடிய ஒரு உதாரணத்தை தெளிவுபடுத்தினாங்க. கண்ணியமானவர்களே, நெருப்பு எப்படி விறகுகளை எரித்து சாம்பலாக்கி விடுமோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கூடிய பொறாமை என்ற நோய் அவருடைய இபாதத்துடைய நன்மையை அழித்து விடும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தஹஜ்ஜுத் தொழுகையுடைய நன்மை, எங்களுடைய குர்ஆன் திலாவத்துடைய நன்மை, மஸ்ஜிதில் உட்கார்ந்து zikr செய்த நன்மை, கண்ணியமானவர்களே இவைகளை பாதுகாக்கக்கூடியதா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னொரு கொடுத்த நியமத்துகளை நாம் அதை பார்த்து ஏங்கக்கூடியதாக, அது அவருக்கு கிடைக்க கூடாது, அது இல்லாம போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்கும் போது நாம் செய்த அமல், கண்ணியமானவர்களே நாம் செய்த அமலுடைய அந்த கூலி அது அப்படியே அழிந்து போகின்றன.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பொறாமையினால் வரக்கூடிய விபரீதம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹாசது வலா தபாகலு வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்க ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியில பொறாமை கொள்ளாதீங்க, ஒருவருக்கொருவர் வெறுத்து நடக்காதீங்க, உங்களுக்கு மத்தியில ஒருவருக்கொருவர் வெறுத்து வெட்டி நடக்காதீங்க, ஒருவருக்கொருவர் புதுமுத காட்டி செல்லாதீங்க. நீங்க அனைவரும் சகோதரர்களான அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறிவிடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவா இருக்கலாம், எமக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வமா இருக்கலாம், எமக்கு தந்திருக்கக்கூடிய ஏழ்மையா இருக்கலாம், எமக்கு தந்திருக்கக்கூடிய ஏராளமான நியமத்தா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நன்றி செலுத்தக்கூடிய எல்லாம் மாறிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் கிதாபுல குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். படிப்பினைக்குரிய ஒரு சரித்திரம். கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 மகன்மார்கள் இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிக அழகான ஒரு மகன். கண்ணியமானவர்களே, கடைசி மகனா இருந்தாங்க. ஆனா இவர்களோடு இருந்த சகோதரமார்கள், உடன் பிறந்த சகோதரமார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது பொறாமை கொண்டார்கள். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மிச்சம் இரக்கம் உள்ளவங்களா இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த தந்தையுடைய இரக்கத்தை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏனைய சகோதரமார்கள் பொறாமை கொள்ள ஆரம்பித்தார். கண்ணியமானவர்களே, பொறாமையுடைய விளைவு சொந்த தம்பிய கூட விட்டு வைக்கல, சொந்த உடம்பிறந்த சகோதரனை பால் கிணத்தில் தள்ளிவிட்டார்கள். ஏன்? வாப்பாவுடைய அன்பு இவரு கிடைக்க கூடாது, இதுக்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்கிறாங்க, எல்லை அணுந்து நேசிக்கிறாங்க, அந்த நேசம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா எங்களுக்கு கிடைக்காது. அதனால சகோதரமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தார்கள், மசூரா செய்தார்கள். அவருக்கு என்ன விளைவு செய்யலாம்? சிலவங்க சொன்னாங்க கொண்டு போட்டுடுவோம் என்று சொன்னாங்க, இன்னும் சிலவங்க சொன்னாங்க பால் கிணத்தில் தள்ளிவிடுவோம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறாமையுடைய விளைவு தண்ட சகோதரனை தன்னுடைய சகோதரன் என்று பார்க்காமல் பால் கிணத்தில் தள்ளிவிட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பால் கிணத்தில் தன்னோட பிறந்த உடன் பிறந்த சகோதரமார்கள் தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்ட வரலாறு, நேரம் இடம் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களை சுருக்கமா சொல்லேன். அல்லாஹ் தஆலா பின்னால எகிப்துடைய மிஸ்ருடைய ஆட்சிய யார பால் கிணத்தில் தள்ளினார்களோ அப்படியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறாமை வைத்த சகோதரமார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல மிஸ்ர்ல ஜனாதிபதியாயிருக்கும் போது, ஆட்சியாளர்களாயிருக்கும் போது அவர்களிடத்துல தானியம் எடுக்க வந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சகோதரமார்களுக்கு இந்த மிஸ்ருடைய ஜனாதிபதி யார் என்பதா தெரியாமல் இருந்தது. பின்னால் காலம் கடக்க கடக்க காலம் போக போக தெரிய வந்தது. கண்ணியமானவர்களே, வெட்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டிக்கொள்ளவில்லை, நீங்க அனைவரும் என்னை பால் கிணத்தில் தள்ளியவர்கள், என்னிடத்தில் வராதீர்கள் என்று சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாராளம் மனசுள்ளவர்கள், தாராளமான உள்ளமுள்ளவர்கள்.
அவர்களுக்கு அதை அவர்களுக்கு முன்னால சொல்லி காட்ட விரும்பவில்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எதை சொல்லவார் என்றா, பொறாமையுடைய விபரீதம் ஒரு மனிதனை கொலையிலோடு சேர்க்கும். பொறாமையுடைய விபரீதம் குடும்பங்கள் ரெண்டா பிரியும். பொறாமையுடைய விபரீதம் நண்பர்களுக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு நோய். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மா ஹஸத்து அஹதன் அலா ஷைஇன் மின் அம்ரி துன்யா லிஅன்னஹு வ இன் கான மின் அஹ்லில் ஜன்னah ஃபகைஃப அஹ்ஸிது அலா அம்ரி துன்யா وهي حقيرة وإن كان من أهل النار فكيف أحسده على أمر الدنيا وهو يسير إلى النار. إحياء علوم الدين என்ற கிரந்தத்துல இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் இந்த சரித்திரத்தை பதிவு செய்கின்றார்கள். அழகான ஒரு சரித்திரம். இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் பெரும் ஒரு மகான், அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு பக்குவமுள்ள பேணுதல் உள்ள ஒரு மகான். அவங்க சொல்றாங்க, நான் உலகத்துடைய எந்த விடயங்களுக்காக வேண்டியும் நாம் யாரையும் பொறாமை கொள்ள மாட்டேன். ஏன்? அவர் சொர்க்கவாதியா இருந்தா, பொறாமைப்படக்கூடியவர் சொர்க்கவாதியா இருந்தா, இந்த அற்பமான உலகத்துடைய விடயத்துக்காக வேண்டி ஏன் நான் அவர் மீது பொறாமை கொள்ள வேண்டும் சொல்லுகின்றார்கள். அவர் நரகவாதியா இருந்தார், இந்த துனியாவுடைய அற்பமான விடயத்துக்காக வேண்டி ஏன் நான் அவரை பொறாமை கொள்ள வேண்டும்? அவர் நரகத்து போகக்கூடியவர், அதனால் அவருடைய விடயத்தில் ஏன் நாம் பொறாமை கொள்ள வேண்டும் என்பதாக இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தப்ப இலைக்கும் தாஉல் உமம் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்களுடைய நோய் உங்களிடத்துல பரவிடும் என்று சொன்னாங்க. உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்களுடைய நோய் உங்களை தொத்துவிடும் என்று சொன்னாங்க, உங்களிடத்துல வந்துவிடும் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது என்ன நோய்? அல் ஹசத், பொறாமை என்ற நோய். வல் பக்லா, அடுத்தது குரோதம், ஒருவருக்கு ஒருவர் வெட்டி நடப்பது, வெறுத்து நடக்கிற அந்த நோய். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொன்னாங்க, குரோதமிக்குதே அது மொட்டை அடித்து விடும் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்ன அம்மா இன்னிலா கூழு தஹலிக்கு சொன்னாங்க, அந்த நோய்க்குதே இந்த முடிய மொட்டை அடிக்கக்கூடியது அல்ல, அந்த கருத்துல நான் சொல்லல்ல. வலாக்கின் தஹ்லிக்கு தீன, ஒரு மனிதனிடத்துல குரோதம் ஏற்படும் போது, பொறாமை ஏற்படும் போது மார்க்கத்தை மொட்டையடித்து விடும் என்று சொன்னாங்க, மார்க்கத்தை ஃபசாதாக்கி விடும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நோய் உங்களை தொத்துவிடும், உங்களிடத்துல பரவிடும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஸ்ஸார்ல வரக்கூடிய ரிவாயத், பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் சொல்றாங்க, வானலோகத்துல முதலாவது நடந்த பாவம் எது தெரியுமா? அல் ஹசத், பொறாமை என்ற நோய் தான் நடந்துச்சு. கண்ணியமானவர்களே, பொறாமை என்ற நோய், பொறாமை என்ற அந்த பாவம் தான் நடைபெற்றது. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்யும்படி, காணிக்கைக்குரிய சுஜூத் செய்யும்படி ஏனைய வானவர்களுக்கு கட்டளையா சொன்ன நேரத்தில், கண்ணியமானவர்களே, ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுஜூத் செய்யவில்லை, ஷைத்தான் மறுத்துவிட்டான். ஏன்? அவனுடைய உள்ளத்தில் இருந்த பெருமை காரணம். இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உண்டான அந்த பொறாமை என்ற நோய்தான் காரணம். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, வைது குல்நாலில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், நாம் வானவர்களுக்கு
ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஜூத் செய்யும்படி சிரம் பணியும்படி சொன்ன நேரத்தில் இப்லீஸ் மறுத்துவிட்டான். அவன் பெருமையடித்தான். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் நின்றும் ஒருவராக மாறிவிட்டான் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. இன்னொரு ஆயத்தில் இப்லீஸ் சொல்லுகின்றான், قال انا خير من خلقتني من نار وخلقته من طين. அவன் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணினால படைத்தான், என்ன அல்லாஹ் நெருப்பினால படைத்தான். அதனால நெருப்பைப்படி மண்ணுக்கு சுஜூத் செய்வது பெருமையாக சொன்னான். அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உள்ள பொறாமையின் காரணமாக சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பயங்கரம் கண்ணியமானவர்களே, இப்படியான நோய்களை விட்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஸ்தாஈனு அலா கலாயில் ஹவாயிஜ் பில் கித்மான். நபியாக சொன்னாங்க, இஸ்தாஈனு அலா கலாயில் ஹவாயிஜ் பில் கித்மானி ஃபஇன்ன குல்ல ذي نعمة محسود. இப்னு அபி துனியால வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளும் போது அதை ஒளித்து மறைத்து மனிதனுடைய கண்களில் தென்படாத விதத்தில் அதை செய்வதன் மூலமாக அதை நிறைவேற்றிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஏன்? ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியமத் அதை பொறாமை கொள்ளக்கூடியதுதான் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நமக்கு தந்திருக்கூடிய நியமத்துகளை நாம் பிறரை காட்டக்கூடாது. பொறாமை கொள்ள ஆரம்பிப்பார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால கண்ணியமானவர்களே, நாம் இப்படியான பயங்கரமான நோயை விட்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும்